ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவுடன் ஒட்டி உறவாடி கொண்டிருந்த பாகிஸ்தான் திடீரென அந்த நாட்டுக்கு எதிராக கொந்தளித்திருக்கிறது. எங்களை டாய்லெட் பேப்பரை விடவும் மோசமாக பயன்படுத்திவிட்டு அமெரிக்கா தூக்கி எறிந்து விட்டது என்று பார்லிமெண்டிலேயே கதறியிருக்கிறது பாகிஸ்தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று கொக்கரித்த பாகிஸ்தானா இப்படியெல்லாம் பேசுவது? நாட்டின் உச்ச சபையான பார்லிமெண்டிலேயே அமெரிக்காவை வசைப்பாடியது ஏன்? பின்னணியில் சத்தமே இல்லாமல் இந்தியா செய்த அதிரடி சம்பவம்தான் என்ன? உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு ஞானோதயம் வந்துவிட்டதா? அப்படி என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். பொருளாதார நெருக்கடி, மக்கள் போராட்டம், திரும்பிய இடமெல்லாம் குண்டுவெடிப்பு என்று பாகிஸ்தானே பதற்றமும் பரபரப்புமாக காட்சியளிக்கிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பார்லிமெண்டில் நெருப்பை பற்ற வைத்தார் இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப். அமெரிக்காவை தாக்கி அவர் பேசியது. அமெரிக்கா தங்கள் தேவைக்காக பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டது. 1999க்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை பாகிஸ்தான் எடுத்தது பெரிய தவறு. இந்த முடிவு ஆப்கன் உறவில் கடும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டது. 2001 முதல் அமெரிக்கா நடத்தி வந்த ஆப்கன் போரில் அமெரிக்காவுடன் இணைந்து பாகிஸ்தான் செயல்பட்டது. இதுதான் பாகிஸ்தானை நீண்டகால வன்முறை நாடாக மாற்றியது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கும் காரணம் இதுவே. பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி செய்த ஜியா உல் ஹக், பர்வேஸ் முஷாரஃப் போன்றோர் பாகிஸ்தானை வெளிநாட்டு போர்களில் சிக்க வைத்தனர். இதனால் பாகிஸ்தான் சந்தித்த இழப்புகளை இனி ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. பாகிஸ்தான் எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறானவை. இனி யாரும் அதை திருத்தவும் முடியாது. அந்த தவறுகள் நம் நாட்டை மற்ற நாடுகளின் பகடைக்காயாக மாற்றியது. ஆப்கன் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் களம் இறங்கியது. அந்த போரில் ஈடுபட வேண்டிய தேவையே நமக்கு இல்லை. மத கடமைக்காகத்தான் இந்த காரியத்தை பாகிஸ்தான் செய்தது என்பதும் அப்பட்டமான பொய். வல்லரசின் ஆதரவை பெறவே இவ்வளவும் நடந்தது. ஜிகாத் என்ற பெயரில் பாகிஸ்தானியர்களை போருக்கு திரட்டியது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான விளைவுகளைத்தான் இப்போது நாம் அனுபவித்து வருகிறோம். நம் கூட்டாளிகள் நம்மை கைவிட்டு விட்டார்கள். தவறுக்கான விளைவுகளை தனியாக சந்தித்து வருகிறோம். அமெரிக்கா தங்கள் தேவைக்காக மட்டும் பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டது. டாய்லெட் பேப்பரை விடவும் மோசமாக நம்மை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று பார்லிமெண்டில் கொந்தளித்து இருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர். 2001 முதல் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆப்கானில் உள்ள தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா தீவிர போரில் ஈடுபட்டது. இந்த போரில் அமெரிக்காவுக்கு எல்லா வகையிலும் உதவியது பாகிஸ்தான். இதை சுட்டிக்காட்டித்தான் பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பேசியிருக்கிறார். ஆப்கன் போரில் முழுக்க முழுக்க அமெரிக்காவின் பகடைக்காயாக இருந்தது பாகிஸ்தான். அமெரிக்க படைகள் எல்லா வகையிலும் தங்கள் நாட்டை பயன்படுத்தி கொள்ள அனுமதித்தது. பாகிஸ்தான் வழியாகத்தான் ஆப்கனுக்குள் வீரர்கள் புகுந்தனர். ஆயுதங்களை கொண்டு செல்ல உதவியதும் பாகிஸ்தான் தான். இராணுவ தளங்கள், விமானப்படை தளங்களை அமைத்துக் கொள்ளவும் அமெரிக்காவுக்கு பச்சை கொடி காட்டியது. ஆப்கனில் குண்டு வீச பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்க விமானங்கள் பறந்தன. ஆப்கனில் என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்கா உளவு பார்க்கவும் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ உளவு அமைப்பான ISI தான் உதவியது. அந்த நிலப்பரப்பை பற்றி நன்கு கரைத்து குடித்திருந்த பாகிஸ்தானை இப்படி எல்லா வகையிலும் அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டது. இதற்கு பிரதிபலனாக அமெரிக்காவிடமிருந்து கை நிறைய பணத்தை பாகிஸ்தான் பெற்றது. பகடைக்காயாக வேலை பார்த்த அந்த நாட்டுக்கு கிட்டத்தட்ட 2,60,000 கோடி ரூபாயை கூலியாக கொடுத்தது அமெரிக்கா. சக்தி வாய்ந்த போர் விமானங்கள், வான்தடுப்பு கவசங்களையும் அமெரிக்காவிடமிருந்து கூலியாக வாங்கி கொண்டது. இவ்வளவு பணம் கிடைத்தும் பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே உதவவில்லை. அமெரிக்காவுக்கு கூலிப்படையாக செயல்படவே மொத்த பணமும் கரைந்தது. ஒரு பக்கம் அமெரிக்காவின் கூலிப்படை, மறுபக்கம் பயங்கரவாதிகளின் எஜமான் என்று இருந்துவிட்டதால் அந்த நாட்டில் அறவே வளர்ச்சியே இல்லை. எங்கும் ஏழ்மை தாண்டவமாடுகிறது.
ஆப்கனில் உள்ள தாலிபான்களுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட அமெரிக்காவே ஒரு கட்டத்தில் தாலிபான்களிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். வெட்கமே இல்லாமல் தாலிபான் தலைமையிலான ஆப்கன் அரசுக்கு முதல் ஆளாக ஆதரவு தெரிவித்தது பாகிஸ்தான். ஆனால் சுதாரித்து கொண்ட ஆப்கன் அரசு இந்தியா பக்கம் சாய்ந்தது. இந்தியாவிடம் இருப்பதுதான் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று தெளிவான முடிவை எடுத்தது. இதெல்லாம் பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியது. இப்போது ஆப்கன் எல்லையில் இருந்து கொண்டு டிடிபி எனப்படும் தெஹ்ரிக் தலிபான்கள் பாகிஸ்தானை போட்டு தாக்குகின்றனர். சரமாரியாக குண்டு வீசி வருகின்றனர். ஆப்கனில் எப்படி தாலிபான்கள் ஆட்சி அமைந்ததோ அதேபோல் ஒரு ஆட்சியை பாகிஸ்தானில் அமைப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களம் இறங்கி இருக்கின்றனர். இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான், நாட்டிலேயே மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான் தங்களை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறது. இதற்காக பலூச் விடுதலை இராணுவம் ஆயுதம் ஏந்தி போராடுகிறது. அரசு, இராணுவம், போலீஸ் தொடர்பான இடங்களில் குண்டு வீசி வருகிறது. பாகிஸ்தானுக்கு உள்ளூரில் நிம்மதியே இல்லை. சரி, சுற்றி இருக்கும் நாடுகளுடனான உறவு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அதைவிட மோசம். எல்லையில் இருக்கும் இந்தியாவும் ஆப்கனும் இப்போது பாகிஸ்தானின் எதிரியாகிவிட்டன. இன்னொரு பக்க எல்லையில் இருக்கும் ஈரானுடன் பெரிய அளவில் நல்லுறவு இல்லை. அந்த நாடே பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சுற்றிலும் உதவ நாதி இல்லை. அமெரிக்காவுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டதற்கு இதுதான் கதி என்று பழசையெல்லாம் நினைத்து இப்போது கதறி இருக்கிறது பாகிஸ்தான். இது மட்டுமேதான் காரணமா என்றால் நிச்சயம் இல்லை. இந்தியா செய்த தரமான சம்பவமும் இதற்கு காரணம் என்கின்றனர் நிபுணர்கள். அதாவது, அமெரிக்க அதிபராக 2வது முறை ட்ரம்ப் பதவியேற்றதும் சர்வதேச அரசியல் அரங்கில் மொத்த காட்சியும் மாறியது. எதிரிகள் நண்பர்கள் ஆகினர், நண்பர்கள் எதிரிகள் ஆகினர். நடுவில் அமெரிக்காவின் வரி விதிப்பு, மிரட்டல் என பல குழப்பங்கள். இதற்கு மத்தியில்தான் நம் நாட்டையே உலுக்கிய பகல்காம் தாக்குதலும் நடந்தது. காஷ்மீரில் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டு அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்றனர். இதற்கு நம் இராணுவத்திடம் பாகிஸ்தான் மரண அடி வாங்கியது. அங்குள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை நம் இராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போருக்கு வந்த பாகிஸ்தானையும் பந்தாடியது. அதன் இராணுவ நிலைகள், விமானப்படை தளங்களை ஏவுகணை வீசி நொறுக்கியது. மேற்கொண்டு அடிவாங்க முடியாத பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது. ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுடன் ஏற்பட்ட வர்த்தக மோதல் காரணமாக அமெரிக்கா தேவையே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டியது. இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொன்னார். திரும்ப திரும்ப சொன்னார். இந்தியாவிடம் கெஞ்சியதை மறந்துவிட்டு பாகிஸ்தானும் அதை வழிமொழிந்தது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியா கராராக நடந்து கொண்டதால் இந்தியாவுக்கு எரிச்சலூட்டுவதற்காக அடிக்கடி பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் ட்ரம்ப் பேசினார். அதிலிருந்து அரசியல் தெரியாமல் அமெரிக்கா ஏதோ தங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் தலைகால் புரியாமல் ஆடியது. ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்பதற்காக பல தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் மண்ணில் புதைந்திருக்கும் எண்ணெயை எடுக்க அந்த நாட்டுக்கு உதவி செய்வதாகவும் அமெரிக்கா அறிவித்தது. அப்போது எதிர்காலத்தில் பாகிஸ்தானிடமே இந்தியா எண்ணெய் வாங்க வேண்டிய நிலை வந்தாலும் வரும் என்று தேவையே இல்லாமல் ட்ரம்ப் வார்த்தைகளை விட்டார். இதையெல்லாம் பாகிஸ்தான் கொண்டாடியது. பதிலுக்கு போரை நிறுத்தியது அமெரிக்காதான் என்று பக்கப்பாட்டு பாடியதோடு ட்ரம்புக்குத்தான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று மூச்சுக்கு 300 முறை கூவியது. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரை அமெரிக்காவுக்கு வரவழைத்து விருந்து கொடுத்தார் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் குடும்பம் நடத்தும் கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தில் பாகிஸ்தானியர்களை முதலீடு செய்ய ஏதுவாக ஒரு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானிடம் செய்து கொண்டார். இப்படி ட்ரம்ப் தங்களிடம் ஒட்டி உறவாடுவதையெல்லாம் பாகிஸ்தான் பெரிய நம்பிக்கையாக பார்த்தது. சுற்றிலும் எதிரிகள் இருந்தாலும் வல்லரசுடன் இருக்கிறதே என்று தைரியம் கொண்டது. குறிப்பாக இந்தியாவை சமாளிக்க அமெரிக்காவின் வலுவான உறவு பயன்படும் என்று தீர்க்கமாக நம்பியது. இதை நம்பி பலமுறை இந்தியாவிடம் வார்த்தை சவடால் விட்டது. ஆனால் இந்தியா சரியான நேரத்தில் காய் நகர்த்தியது. அமெரிக்காவுடனான வர்த்தக டீலை பேசி முடித்தது. ஒப்பந்தத்துக்கான முதல்கட்ட வரைவுகளில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டன. இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. இந்தியாவுக்கு போட்ட பரஸ்பர வரியை 18% அமெரிக்கா குறைத்தது. அதோடு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக விதித்த 25% கூடுதல் வரியையும் ட்ரம்ப் அடியோடு நீக்கினார். பாகிஸ்தான் இதை கனவில் கூட நினைக்கவில்லை. அமெரிக்கா இந்தியா உறவு உடைந்து போய்விட்டது, இனிமேல் புத்துயிர் பெற வாய்ப்பே இல்லை, இதில் குளிர் காயலாம் என்று பாகிஸ்தான் நினைத்திருந்தது. அதெல்லாம் சல்லி சல்லியாக நொறுங்கியது. நம் ராஜதந்திரம் பாகிஸ்தான் தலையில் இடியாக இறங்கியது.
ட்ரம்ப் கை காட்டிய இடத்திலெல்லாம் அமெரிக்காவுக்காக கூவினோமே, போரை நிறுத்தியது அமெரிக்கா தான் என்று ட்ரம்ப் சொன்ன மேடையெல்லாம் ஏறி சொன்னோமே, ட்ரம்புக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு என்றும் அவர் விருப்பப்படி கூப்பாடு போட்டோமே, இதற்குத்தானா என்று இடிந்து போய்விட்டது பாகிஸ்தான். எனவேதான் அந்த நாட்டின் பார்லிமெண்ட் கதறலுக்கு இதுவும் முக்கிய காரணம் என்று அடித்துச் சொல்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.